ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியான் லைஃப் சேனல். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது கவிக்கோ அப்துல் ரஹ்மான். கவிக்கோ அப்படிங்கிறது அவருக்கான சிறப்பு பெயர். இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான். மதுரையில் பிறந்தவர். இவர் 1937 பிறந்திருக்காரு. வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக இவர் வேலை பார்த்துருக்காரு. சாதாரணமாக இவரை பார்த்தீங்கன்னா மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையின் மலர் பார்த்தவர் அப்படின்னு சொல்லி இவரை சொல்லுவாங்க. இவருடைய சிறப்பு அப்படின்னு கூட இதை சொல்லலாம். சாதாரணமாக இவருக்கு நிறைய பேர்கள் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பேர் கவிக்கோ, விண்மீன்கள் இடையே ஒரு முழுமதி அப்படின்னு இவங்களை சொல்லுவாங்க. சூரிய கவிஞன், தமிழ்நாட்டு இக்பால். இந்த தமிழ்நாட்டு இக்பால் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பெயர். கவிக்கோங்கிறது ரொம்ப முக்கியமான பெயர். வானத்தை வென்ற கவிஞன். இந்த மாதிரியான பல சிறப்பு பெயர்களால் இவரை அழைக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பிற மொழி இலக்கியமாக இருந்த அந்த ஹைக்கூ, கஜல், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தமிழில் கொண்டு அறிமுகப்படுத்தி அதை அதிக பேருக்கு கொண்டு போய் சேர்த்ததில் இவருடைய பங்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி தமிழில் கவிதை குறியீடுகளை ஆராய்ந்து முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? அதே மாதிரி இவரை பற்றி நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் கீவா ஜெகநாதன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டாக்கா, கம்பனுக்கு தோன்றாத கற்பனைகள் கூட அப்துல் ரஹ்மானுக்கு தோன்றுது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கா? கீவா ஜெகநாதன் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி கண்ணதாசன் இவரை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கலீல் ஜிப்ரானை படிக்கும் போதெல்லாம் தமிழில் இப்படி எழுத யாரும் இல்லையே என்று ஏங்குவேன். அந்த ஏக்கம் இப்போது இல்லை. இதோ அப்துல் ரஹ்மான் வந்துவிட்டார். இவருடைய கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டால் யார் இந்த கவிஞன் என்று உலகம் விசாரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். பாருங்க எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காருன்னு. கலீல் ஜிப்ரானை படிக்கும்போது இவருக்கு அப்துல் ரஹ்மானோட ஞாபகம் வருது. யார் இந்த கவிஞன் அப்படின்னு சொல்லிட்டு உலகமே இவரை பற்றி விசாரிக்கும் அப்படின்னு கண்ணதாசன் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. இவர் விருதுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வாங்கியிருக்காரு. அதில் ஒரு சில குறிப்பிடத்தக்க விருதுகள் மட்டும் நம்ம பார்க்கலாம். தமிழெண்ணெய் விருது இவர் பெற்ற ஒரு அருமையான ஒரு விருது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தால் 1989 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாரதிதாசன் விருது தமிழக அரசால் தரப்பட்டிருக்கு. கலைமாமணி விருதும் தமிழக அரசால் தரப்பட்டிருக்கு. இது ரெண்டுமே 1989. அதாவது தமிழெண்ணெய் விருது, பாரதிதாசன் விருது, கலைமாமணி விருது மூணுமே 1989 வாங்கியிருக்காரு. கரெக்டாக ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது 1999 வாங்கியிருக்காரு. இது எந்த நூலுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலாபனை அப்படிங்கிற நூலுக்காக வாங்கியிருக்காரு. அதே மாதிரி கம்பர் விருது 2007 கொடுத்துருக்காங்க. உமறுப்புலவர் விருது இது பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சித்துறையால் 2008 வழங்கப்பட்டிருக்கு. அப்துல் ரஹ்மான் பார்த்தீங்கன்னா நிறைய கட்டுரை நூல்கள் எழுதியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கட்டுரை நூல்கள் மட்டும் நான் இந்த இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அவளுக்கு நிலா என்று பெயர், முட்டைவாசிகள், கடவுளின் முகவரி, விலங்குகள் இல்லாத கவிதை, காக்கைச்சோறு, மரணம் முற்றுப்புள்ளி அல்ல. பாருங்க, ஒவ்வொரு கட்டுரையோட தலைப்புமே ரொம்ப அழகா இருக்கும். தொலைபேசி கண்ணீர், கரைகளே நதியாவதில்லை, முத்தங்கள் ஓய்வதில்லை, காற்று என் மனைவி, இல்லையிலும் இருக்கிறான். இந்த மாதிரியான நிறைய கட்டுரை நூல்கள் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி கவிதை நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பால்வீதி இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நூல் அப்படின்னே சொல்லலாம். நேயர் விருப்பம், சொந்த சிறைகள், சுட்டு விரல், சலவை முட்டு, விதை போல் விழுந்தவன், முத்தமிழின் முகவரி, தேவகானம், பாலை நிலா, ரகசிய பூ, பறவையின் பாதை, பித்தன், ஆலாபனை, நெருப்பை அணைக்கும் நெருப்பு, உன் கண்ணால் தூங்கிக் கொள்கிறேன். இதெல்லாம் நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் பாஸ் பண்ணி கூட இந்த தலைப்புகள் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நல்லா படித்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆய்வு நூல்கள் நிறைய வெளியிட்டிருக்காரு. அதில் பார்த்திங்கன்னா கம்பனின் அரசியல் கோட்பாடு, புது கவிதையில் குறியீடு, இது ரெண்டும் அவருடைய ஆய்வு நூல்களாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்த கவிதைகள்லையே இவருடைய நூல்கள்லேயே ஒரு சில முக்கியமான சிறப்புகள் எதுக்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இவருடைய முதல் கவிதை பால்வீதி. அப்துல் ரஹ்மானுடைய முதல் கவிதை பால்வீதி. அதே மாதிரி அறிஞர் அண்ணா பற்றி அவர் எழுதிய கவிதை தொகுப்பு பார்த்திங்கன்னா விதை போல் விழுந்தவன். அதே மாதிரி கலைஞர் கருணாநிதி பற்றி அவர் எழுதிய கவிதை முத்தமிழின் முகவரி. வசன கவிதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்த சிறைகள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறு ஒரு கவிஞரோடு சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.